வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாள் 5 of 61 to 65 பாடி வெயிட். காலையிலயும் இல்லாம மதியமும் இல்லாம நடுவில் ஒரு நேரத்துல எழுந்து சட்டு போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம பாடி வெயிட்டை செக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற ஒரு யோசனையில சரி 9 days ஒரு வாட்டி பாடி வெயிட்டை செக் பண்ணலாம், அப்பதான் ப்ராக்ரஸ் கரெக்டா இருக்கு நானே திங்க் பண்ணிட்டேன். அருமையான காலை உணவை சாப்பிட்டு இந்த டைம்ல தான் ஜிம் காலியா இருக்குன்னு சொல்லி குடுக்குன்னு ஓடி வந்து ஜிம் வந்து சேர்ந்துட்டேன். இன்னைக்கு ஷோல்டர் அண்ட் செஸ்ட் தான் ட்ரைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வார்ம் அப்ல டிப்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ் பார்பிள்ல 3 sets, அடுத்து பிளாட் மிஷின்ல 3 sets, அடுத்து தேர்ட் வேரியேஷனுக்கு கேபிள் ரொம்ப பிஸியா இருந்துச்சு, அதனால தமிழ்ல லோ டு வைல லோவர் செஸ்ட்க்கு ட்ரெயின் பண்ணி ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். அடுத்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மசில் ஷோல்டர், அது ட்ரெயின் பண்ண போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வேரியேஷன்ல லேட்டரல் ரைஸ் 3 sets. இது பண்றப்போ லெஃப்ட் ஷோல்டர் டக்கால் முக்கால் ஒரு சவுண்ட் கொடுத்துருந்தா அது என்னன்னு திங்கரிங் பண்ணும். ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல மூலையில இருக்கிற செவரை 3 மணி நேரமா உத்து பார்த்து டே கபிலா எந்திரா அப்படின்னு சொல்லி அர்னால் பிரஸ் ஒரு 3 sets போட்டு, கேபிள்ல ரியர் டெல்ஸ்க்கு ஒரு 3 sets போட்டு, கடைசியா ட்ராப்ஸ்க்கு ஒரு 3 sets போட்டு வீட்டுக்கு வந்து பாக்கி இந்த எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு மதிய உணவை சாப்பிட்டு வானத்துல இந்த அருமையான காட்சியை பார்த்துட்டு ஆபீஸ் வந்து ரீச் ஆயிட்டேன். நாங்களும் நியூசிலாந்து விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் எப்படா டிக்கெட் ஓபன் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணி ரொம்ப வெறுத்துட்ட மக்களே. சாப்பிட்றப்ப இந்த இம்போஸ்டர் உள்ள வந்துட்டான், அவனுக்கு ஒரு ஆய் சொல்றேன். ஒரு வழி ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ 2 பேரா நின்று இருந்தாங்க. சும்மா விட்டுருவோம், நான் 2 பேருக்கு ஒரு குட் மார்னிங் போட்டு வீட்டுக்கு கெஸ்டா கூட்டு போலான்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நானே இந்த வீட்டுல கெஸ்டா தான் இருக்கேன்னு. வீட்டுக்கு வந்து மியூஸ்லி சாப்பிட்டு இன்னைக்கு வீடியோ முடிச்சிட்ட மக்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம், கதையில கரெக்டா இருப்போம். பை பை.